காண திறந்த உடனே ஷாக் அடிக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் ஃபால்ட்டு வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். சுவிட்சு போடுறா, போடு போடு, சுவிட்சு போட போட. இருக்குங்களா, ஃபுல் கரண்ட் வருது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, வீட்டில் இருக்கிற சுவிட்சு எல்லா சுவிட்சையும் நிறுத்திட்டு ஒரு சுவிட்சாக வந்து ஆன் பண்ணிடான்னு சொன்னேன். ஆன் பண்ணோடனே அந்த சுவிட்சை கண்டுபிடிச்சாச்சு. சுவிட்சு வந்து எந்த சுவிட்சுன்னு கண்டுபிடிச்சி இதுதான் அந்த சுவிட்சுன்னு வச்சுங்களா. இதில் அப்பார்ட்மெண்ட் ஒயரிங் பண்ண என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, மேலே வந்து ஒரு ஏசி பாயிண்ட் இருக்குது. அந்த ஏசி பாயிண்ட்டுக்கு பாருங்க, இந்த ஒரு அவுட்புட் ஒன்று எம்சிபிலேருந்து இது ஒரு அவுட்புட் போகுது, ஒரு நியூட்ரல் போகுது, ஒரு எர்த்து. ஏசியோட எர்த்தை எடுத்துன்னு வந்து சாக்கெட்டில் வந்து இங்கே தந்துட்டார். ஆக்சுவலாக வந்து பாருங்க, இதுதான் வந்து டிபிலேருந்து வர எர்த்து. அதாவது ஒயர் மாற்றி போட்டதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். இது ஒயர் எடுத்தவன் ஒருத்தனாக இருப்பான், போர்டு எடுத்து ஒருத்தனாக இருப்பான். அதனால் இது நீல கலரு கிராஷ்னு நினச்சி சுவிட்சில் கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ மெயின் கொடுத்துங்க பாருங்களா. அவர் கொடுத்த கிரவுண்ட் இடத்துல வந்து கொடுக்குறோம், எதுவுமே காட்டல. இதுவே அந்த நீல வயரில் கொடுக்குற பாருங்க, கிரவுண்ட் எடுத்து காமிக்குது பாருங்கள். அதாவது சுவிட்சு போட்டோடனே மெயின் வந்து கிரவுண்ட் எடுத்து மூலயமா போயிட்டு எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாகவே பாஸ் ஆகுது இந்த ஒரு ஒயர் மூலயமா. எப்படியும் எந்த ஒயரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிரவுண்ட் இடத்துல வந்து நீல கலர் ஒயரை வந்து தந்தாச்சு. அதோட கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சு வந்து எம்டியாக தான் இருக்குது. அது ஒயரை எண்ணி பார்த்து இது கிரவுண்ட் எடுத்து ஒரு நியூட்ரல் பேசி நினச்சிட்டு இதை எடுத்து கிராஸில் கொடுத்துட்டார் தலைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டு ஏற்ற போகிறோம். கொஞ்சம் எலக்ட்ரிஷியன்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதேமாதிரி நம்ம வந்து இது போல் போர்டில் வந்து ஒயர் எடுக்கிறோன்னா இதுமாதிரி மாணவரெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு செட்டு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், ஏசினா தனியாக பிரித்து ஏசியோட அவுட்புட் வந்து தனியாக பிரித்து தனியாக டேப் அடித்து வச்சிடணும். இப்போ கிரவுண்ட் எடுத்து நியூட்ரல் இதெல்லாம் ஒரு செட்டில் இருந்தால் கூட ஓகே தான். இது மெயின், இதெல்லாம் ஒரு செட்டில் இருக்கணும். இப்போ கிராஸ் வந்து தனியாக 2 கிராஸ் வந்து தனியாக வந்து இது பண்ணலாம்.